சிறுகதை தலைப்பு வந்து அடுத்தது. எழுதி வந்து கந்தர்வன் அவர்கள். அடுத்தது அந்த சிறுகதையில வந்து ஸ்டார்டிங்ல என்னன்னா, ஒரு தெருக்கோடி. தெருக்கோடியில வந்து ஆட்டோ அது வர்றதுக்காக ரெண்டு பெண் குழந்தைகள் காலையிலே எந்திரிச்சிருக்காங்க. எப்பவுமே ஸ்கூலுக்கு லேட்டா போறவங்க அதிகாலையில எந்திரிச்சு அந்த ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. எட்டி எட்டி பாக்குறதும் அதே மாதிரி அவங்க அம்மாவும் காலையில ரொம்ப சுறுசுறுப்பா முத்தெல்லாம் தொளிச்சு அந்த ஆட்டோவே பார்த்துட்டு இருக்காங்க. ஆட்டோ எப்படா வரும் எப்படா வரும்னு சொல்லிட்டு அந்த தெருக்கோடியே பார்த்துட்டு இருக்காங்க. தெருல லாரி வருது, அம்பாஸ்டர் வருது, எல்லாமே வருது. ஆனா அந்த ஆட்டோ மட்டும் வர்றதுக்கு லேட் ஆகிட்டே இருக்குது. அந்த ஆட்டோல தான் அவங்களுடைய கனவு ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு கதை தொடங்குது. ஆஹ் அந்த தாய், அந்த இரண்டு மகள்கள் அவருடைய வந்து பக்கத்து வீட்டுல தான் படம் பாக்குறாங்க. சனி ஞாயிறு இந்த மாதிரி அது காலகட்டம். இந்த கதையோட காலகட்டம் அப்படின்னா ஒரு 70s 80s இந்த கருப்பு உள்ள டிவி இருக்குங்களா, அந்த காலகட்டத்துல எழுதியிருக்காங்க. பக்கத்து வீட்டுல ஒரு வக்கீல் வீடு, ஒரு 5 6 வீடு தள்ளி அங்கதான் டிவி பாக்குறாங்க. ஒளி மொழியும் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஒரு சினிமா பாக்குறது, படம் பாக்குறது இதான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மகளுடைய அப்பா அருணாச்சலம், அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு சூப்பரண்டா இருக்கிறாரு. ஒரு கொஞ்சம் லோனு நிறைய வாங்கியிருக்கனால அவரால் அந்த வீட்டுக்கு டிவி வாங்கி கொடுக்க முடியல. அந்த மனைவிக்கு அந்த கணவர் மேல ரொம்ப கோபம். இவ்வளவு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கு, ஒரு டிவி கூட வாங்கி தர மாட்டேங்க, பக்கத்து வீட்டுல பிள்ளைங்க டிவி பார்த்துட்டு இருக்கு. ஏன் எனக்கும் படம் பார்க்க ரொம்ப ஆசை, ஒரு டிவி கூட உங்களை வாங்க முடியும்னு சொல்லிட்டு தினக்கணும் கொஞ்சம் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஆனா அந்த அம்மா வந்து பக்கத்து வீட்டு அந்த வக்கீலுடைய மனைவி, இந்த வக்கீல் வீட்டு தான் டிவி இருக்குது. அந்த வக்கீலுடைய மனைவி வந்து பக்கத்து வீட்டு எல்லா பெண்களையும் கூப்பிட்டு படம் பார்க்க சொல்லுது. ஆனா இந்த அருணாச்சல மனைவியை வந்து படம் பார்க்கவே கூப்பிடுறது கிடையாது. இவ வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கிறா, நம்மள மட்டும் ஏன் படம் பார்க்க போறோம்னு. அந்த அக்கா ஒரு நாளாவது நம்மள படம் பார்க்க கூப்பிட மாட்டாளா, நம்மளும் படம் பார்க்கணுமே அப்படி ஒரு கனவுல இருக்கிறா. இவன் நினைச்ச மாதிரியே ஒரு நாள் வந்து படம் பார்க்க அருணாச்சலம் வந்து வக்கீலுடைய மனைவி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம படம் பார்க்கறது சொல்லிட்டு சாயங்காலம் நல்லா சிங்காரிச்சு தன்னோட பிள்ளைகளுக்கும் ரெடி பண்ணி படம் பார்க்க அந்த வீட்டுக்கு வக்கீல் வீட்டுக்கு போறாங்க. இவங்க போறதுக்கும் அவங்க வக்கீலுடைய மனைவி கேட்டை சாத்துறதுக்கும் கரெக்டா இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஞாயிற்றுக்கிழமை புது படம் போடுறதுன்னு சொல்லி பயங்கர கூட்டம். அதனால அந்த அம்மா கோவப்பட்டு கதை பூட்டிடுது. கூட்டின உடனே இந்த அருணாச்சல மனைவி உங்களுக்கு ரொம்ப இதாகி போகுது, அவமானம் ஆகி போகுது. அங்க இருந்து பிள்ளைகளை அடிச்சு வீட்டுக்கு கூட்டு வரா. எப்ப நம்ம சோத்துக்கு அடுத்து போய் நிக்கிறோம், நிக்கிறது கிடையாது. அதே மாதிரி இனிமேல் படம் பார்க்க யார் வீட்டும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகளை அடிச்சு கூட்டு வர. ரொம்ப வெக்ஸ் ஆகி கூட்டு வர, குழந்தைகள் அழுது. இதை வந்து அருணாச்சலம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. வீட்டுக்குள்ள உட்காந்து சேர் போட்டு உட்காந்து கேட்டுட்டே இருக்கிறாரு. பிள்ளைகளை அடிக்கான்னு சொல்றாரு. இருந்தாலும் நம்ம கேட்காம சாடமாடியா பேசுது. அருணாச்சலத்தை சேர்த்து அவரையும் பேசிட்டு அந்த அம்மா அப்படியே ஒரு கவலையோட வாங்கி போயிடுறாங்க. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அருணாச்சலத்துடைய மச்சினன், அவர் ஒரு சர்க்கார் உத்தியம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சர்க்கார் உத்தியம்னா அவங்க சென்னையில மதராஸ் பட்டினத்துல வேலை பார்க்குறாங்க. அவர் வர்றாரு அக்காவை பார்க்கறதுக்காக. ஒரு கல்யாணம், அவருக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை வந்து சொல்றதுக்காகவும் பொண்ணு பார்க்க போகிறது, அதை கூப்பிடுறதுக்காக அக்காவுக்கு சொல்றதுக்காக தகவல் சொல்றது வர்றாங்க. வரும்போது அருணாச்சல மனைவி தன்னோட தம்பிகிட்ட சொல்றாங்க, தம்பி கல்யாணம் முடிஞ்சுட்டுனா ஒரு ஓம்பாடு தான் பார்ப்பேன், என்ன படம் பார்க்க உனக்கு நேரம் இருக்காது. அதனால அக்காவுக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை இருக்குது, அதை மட்டும் நிறைவேற்றிருப்பா. சரியா, எங்களுக்கு ஒரு டிவி வாங்கி கொடு. நாங்க பக்கத்து வீட்டுல பார்த்துட்டு இருந்தோம், குழந்தைகளும் பார்த்துட்டு இருந்தோம். அதனால பார்க்க முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு. நீ ஒரு நல்லா இருப்ப, ஒரு டிவி மட்டும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, ஏக்கா நான் மதராஸுக்கு போன அப்புறம் யார்கிட்ட கடிதம் கொடுத்து விடு. அப்போ வந்து கடிதம் அந்த போக்குவரத்து தான். கடிதம் கொடுத்து விடு, நான் உனக்கு டிவி வாங்கி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அக்காளுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி நம்ம தம்பி டிவி வாங்கி போறோம், டிவி வாங்கி கொடுத்து போறோம் சந்தோஷம். அவர் அருணாச்சலத்துக்கு ஒரு சந்தோஷம், மத்தின டிவி வாங்கி கொடுக்க போறாரு. டிவி வாங்கி கொடுக்கறனால சரி ஓகே, நமக்கும் ஒரு ஏற்கனவே கடன் பிரச்சனை, அதனால ஒரு சொல்லிட்டு அவர் சந்தோஷமா இருக்கிறார். ஆஹ் நம்ம அருணாச்சலம் வந்து ஆஹ் சென்னைக்கு எப்படி போறது அப்படின்னு பாக்குறாரு. வழி இல்லை, அதுக்கே அமௌண்ட் கிடையாது, ஒருத்தர் எதுவுமே கிடையாது. அவர் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறார். ஒரு ஆபீஸ் வேலையா அவருடைய நண்பர், அவர் கூட வேலை பார்க்குற ஒரு கிளர்க் குமாரசாமி, அவர் வந்து சென்னைக்கு போக வேண்டிய ஒரு சூழல், ஒரு அலுவலக சம்பந்தம், ஒரு ஆமா ஒரு ஃபைல்ல காப்பி ஒரு சைன் வாங்குறதுக்காக அங்க போக வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ அவர்கிட்ட கடிதத்தை கொடுத்து மச்சன்ட்ட கொடுத்து வரும்போது ஒரு டிவி வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குமாரசாமிகிட்ட ஒரு டிவி வாங்கி அனுப்பியிருக்காரு. இந்த டிவி வாங்கிட்டு ஆட்டோல வர்றாங்க. இந்த ஆட்டோ எதிர்பார்த்து அந்த ஃபர்ஸ்ட்ல கதை சொல்லியிருப்பாரு. அந்த குழந்தை ரெண்டு பேரும் காலையிலேயே
எதிர்பார்த்துட்டு இருந்ததை சொல்லியிருப்பாரு. டிவி வந்துருது, குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். அருணாச்சலோட மனைவி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அருணாச்சலத்துக்கும் சந்தோஷம். டிவி எல்லாம் அப்படி பிரிக்கிறாங்க, குமாரசாமி எல்லாம் பாக்ஸ் வந்து பிரிச்சு எல்லாம் வெளியே வைக்கிறாங்க. டிவியை தொட்டு பார்க்கறதும் அதை துடைக்கிறதும் அந்த அம்மா அப்படின்னு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரி, குழந்தைகள் கேக்குறாங்க, அப்பா டிவி எப்படி போட்டுடலாமா, எனக்கு சொன்ன டிவி வந்துருமா, படம் வந்துருமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, இதுக்கு வந்து பூஸ்டர் ஆண்டனா வேணும். அது அந்த பாக்ஸ் எங்க இருக்குன்னு தேடுறாங்க. பூஸ்டர் ஆண்டனா கிடையாது. இப்போ குமாரன் சொல்ற, என்னையா மச்சின, ஆணையை வாங்கி கொடுத்தோம், துரட்டியே வாங்கி கொடுக்காத கதையா, வெறும் டிவி மட்டும் வாங்கி கொடுத்துருக்கேன், உள்ள பாக்ஸ்ல இப்போ பூஸ்டர் இல்லையே, ஆண்டனா இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இந்த உடனே இவருக்கு அருணாச்சலத்துக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கு. என்னடா இது சொல்லிட்டு அருணாச்சலம் தன்னோட மனைவி சண்டை போடுறாரு. அவன் தம்பிக்கு இந்த கூட அறிவுரை கிடையாது, ஒரு டிவி வாங்கி கொடுக்குறாங்க, இந்த பூஸ்டர் இந்த ஆண்டனா வாங்கி கொடுக்குன்னு தெரியாதா அப்படின்னு. இதை போய் எங்க போய் நான் வாங்க முடியும் அப்படின்னு. சரி, இந்த பூஸ்டர் ஆண்டனா இதெல்லாம் ஃபிட் பண்ணக்கூடிய தம்பி பக்கத்தூர்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் அவர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க குமாரசாமியும் அருணாச்சலமும். விசாரிக்கும் போது 750 ரூபா சொல்றாங்க. 750 நான் எங்கேயா போனேன், இவ்வளவு பெரிய அமௌண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமா டிவி மாட்டாமலே இருக்குது. குழந்தைகள் அதை பாக்குறாங்க விடிய விடிய. அதோட அது என்ன சொல்றது, நைட் எல்லாம் அது கூட தூங்குறது, கட்டிப்பிடிச்சு தூங்குறது, இப்படி ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. இப்போ வந்து சோகமாயி போச்சு, ஒரு வாரமா டிவி ஓடாம இருக்குது. அப்புறம் குமாரசாமி சொல்றாரு, வட்டிக்கு வாங்கி தரேன், வேற வழி கிடையாதுன்னு சொல்லி வட்டிக்கு வாங்கி பூஸ்ட் எல்லாம் மாட்டியாச்சு. மாட்டின உடனே விளம்பரம், டிவி ஆன் பண்ண உடனே ஒரு விளம்பரம், ஒரு அழகான பெண் ஒரு இனிமையான குரல்ல ஒரு விளம்பரம் வருது. நீங்கள் முன்னேறுகிறீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கிறது என்று அர்த்தம் அப்படின்னு வருது. வந்துட்டு ஒரு அழகான ஃப்ரிட்ஜ் திரையில் தோன்றுகிறது அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த கதை என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவி வாங்குறதுக்கே இவ்வளவு நாக்கு தள்ளிட்டு இதை வந்து இடத்துல ஃப்ரிட்ஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலம் எவ்வளவுக்குள்ள ஷாக் ஆயிருப்போம். இந்த அந்த இதை எழுத்து நடையில அழகா ஐயா பதிவு பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு கதை, ரொம்ப இயல்பான நடை. பர்டிகுலரா எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஏன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கதைங்களும் கூட. ஏன்னா என் வீட்டுல எங்க வீட்டுல வந்து கலைஞர் டிவி தான் முதல்ல டிவி வந்தது, கலைஞர் டிவி தான். ஆமா, அந்த டிவி இப்போ கூட இருக்கு. இப்போ கூட நான் ஓட்டு போட ஊருக்கு போகும்போது கூட அந்த டிவில தான் அப்பா கிரிக்கெட் பார்த்துருந்தாங்க. இன்னும் அந்த டிவி இருக்குது. அதனால எனக்கு மனதுக்கு நெருக்கமா ரொம்ப ஒரு அருமையான கதை. ஏன்னா ஒளியும் பாக்குறதுக்காகவும், ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு படம் போடுவாங்க, அதை பாக்குறதுக்காகவும் நானும் நிறைய வீட்டுல சினிமா பார்க்கறதுக்கு, டிவி பார்க்கறதுக்கு அலைஞ்சிருக்கிறேன். நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். சரிங்களா, அதனால அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வாய்ப்பு இருந்தா நீங்களும் வாசித்து பாருங்க. அது வந்து கந்தபுரம் சிறுகதை தொகுப்புல இந்த கதையில இருக்கு. அதோட தலைப்பு வந்து அடுத்தது. நன்றிண்ணா, ரொம்ப நன்றி.